நீங்க டயட்டுக்கு வழக்கமா சிக்கனை ஏர் ஃப்ரையர்ல இல்ல தவாலே போட்டு சாப்பிட்றீங்கன்னா கண்டிப்பா ஒரு வாட்டி இந்த ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி சிக்கன் குழம்பு சாப்பிட்டு பாருங்க. அப்புறம் இதை விடவே மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 கிலோ சிக்கனை நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்து ஓரமா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்து அதுல ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் வீட்டு மசாலா, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் ஒரு ஸ்பூன் சிக்கன் குழம்பு மசாலாவும் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டும் ஆட் பண்ணிட்டு கூட 2 ஸ்பூன் கர்டும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுல அப்படியே நம்ம வாஷ் பண்ண சிக்கனை போட்டு நல்லா இப்படி ஒரு கன்சிஸ்டன்சில எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்து கரெக்டா 1 டீஸ்பூன் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிட்டு இதுல காட்டுற ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு ஒரு கிண்டிட்டு அப்படியே அதுல கட் பண்ண ஒரு ஆனியன் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா சால்ட்டும் கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டும் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்புக்கு சைட்ல ஒரு தக்காளியை இப்படி மிக்சியில அரைச்சு அதையும் குக்கர்ல ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு ஸ்பூன் குழம்பு மசாலாவை போட்டு இப்படி ஊற வச்ச சிக்கனை அப்படியே இதுல ஒன்னா ஆட் பண்ணிட்டு அந்த மசாலா தண்ணியை ஒரு பவுல் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு குக்கரை விசில் போட்டு மூடிடுங்க. கரெக்டா 2 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில்ல பண்ண மஜாவான சிக்கன் குழம்பு ரெடி. இதை நீங்க ரைஸ் சப்பாத்தின்னு எதுக்கு வேணா வச்சு சாப்பிடலாம். டேஸ்ட் சும்மா அப்படி இருக்கும். இந்த டிஷ்ஷோட கேலரிஸ் மேக்ரோஸ் எல்லாமே பின்டு கமெண்ட்ல போடுறேன். சேவ் பண்ணி வச்சு செஞ்சு பாருங்க. அண்ட் ஒரு நாளுக்கான கம்ப்ளீட் டயட் சார்ட் வேணும்னா டயட்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்க டிஎம்க்கு சென்ட் பண்றேன்.